ஹாய்! வெல்கம் டு சங்கரி சீரிஸ் சேனல். நம்ம இந்த வீடியோல பிரியாணிக்கு வைக்கிற கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து நான் வறுத்த மல்லாட்டை சேர்த்துக்கிறேன். நீங்க பச்சை மல்லாட்டையா இருந்தா ஃபர்ஸ்ட்டே மல்லாட்டைய வறுத்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க. இத நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்லயே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நீங்க முழு கத்திரிக்காவ நாலா கீறிட்டு அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் நீட்டா சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவ நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கத்திரிக்காவ தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமா மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 10 நிமிஷம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கிட்ட பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். லாஸ்டா நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.